வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் ஔவையார் தொடர்பான செய்திகள் கேட்பாங்க இல்லையா, ஒரு சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் ஔவையார் தொடர்பான என்னென்ன செய்திகள் இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை சொன்ன சங்ககால புலவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஔவையார். இரண்டாவது பாருங்கள். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். மூன்றாவது கேள்வியை பாருங்க. அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆத்திச்சூடி. நான்காவது பாருங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ, மூதுரை. அஞ்சாவது கேள்வி பாருங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். ஆறாவது பாருங்க. மூட்டோர் கூறும் அறிவுரை எனப்படுவது? விடை ஆப்ஷன் ஏ, மூதுரை. ஏழாவது கேள்வி பாருங்க. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை ஆப்ஷன் பி, 31. எட்டாவது பாருங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். பத்தாவது கேள்வியை பாருங்க. இளமையில் கல் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, ஔவையார். 11வது கேள்வியை பாருங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஔவையார். 12வது பாருங்க. சிறியிலை நெல்லிக்கனி தீங்கனி குறியாது ஆதல் நின்னக்கத்து அடக்கிய சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்னும் பாடல் அடிகளை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் டி, ஔவையார். 13வது கேள்வி பாருங்க. ஔவையார் அதியமானுக்காக யாருக்கு தூது சென்றார்? விடை ஆப்ஷன் சி, தொண்டைமான் இளந்திரையன். 14வது பாருங்க. சனி நீராடு என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். 15வது வினா பாருங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஔவையார். அதே பாட்டுக்கு எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு தாரணை அப்படின்றது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. 17வது கேள்வியை பாருங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஔவையார். 18வது பாருங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொன்றை வேந்தன். 19வது கேள்வியை பாருங்க. வரகரிசி சோறும் வலுதுணங்கா வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் என்ற பாடல் இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஔவையார். 20வது பாருங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். 21வது கேள்வி பாருங்க. எல்லாருக்கும் கள்ளனாய் ஏற்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு என்று பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். 22வது பாருங்க. 1000 பேரில் ஒருவரே கவிஞர் 10,000 பேரில் ஒருவர் பேச்சாளர் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். 23வது கேள்வி பாருங்க. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் டி, ஔவையார். 24வது கொஸ்டின். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தென வருதலை உலகமும் அன்றோ என்ற பாடலின் வரிகளை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். 25வது கொஸ்டின். ஔவையார் யாருடைய அரசவை புலவராக இருந்து அரும்பணி ஆற்றியவர் ஆவார்? விடை ஆப்ஷன் ஏ, அதியமான். 26வது கொஸ்டின் பாருங்க. ஔவையார் அகநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை ஆப்ஷன் சி, 4. 27வது கேள்வி பாருங்க. ஔவையார் குறுந்தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை ஆப்ஷன் டி, 15. 28வது பாருங்க. ஔவையார் நற்றிணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை ஆப்ஷன் சி, 7. 29வது கேள்வியை பாருங்க. ஔவையார் புறநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை ஆப்ஷன் பி, 33. 30வது கொஸ்டின் பாருங்க. அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு ஆகியவற்றில் மொத்தம் எத்தனை பாடல்களை ஔவையார் பாடியுள்ளார்? விடை ஆப்ஷன் சி, 59. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 முக்கியமான கேள்விகளை பார்த்துருக்கோம். யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஔவையாரை பற்றி. இது வந்துட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.